ஆண்டவர் சிறுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை மரண பரியந்தம் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில சிலர் நமக்கு உதவி செய்வார்கள், சில காலம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு மரண பரியந்தம் நான் உங்களை என்ன பண்ணுவேன், நடத்துவேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நமது என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை சாகிற வர எப்போ வர நடத்துவார நம்முடைய ஆண்டவர், பிறந்ததிலிருந்து சாகிற வர நம்முடைய ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. முடிவு புரிந்து நம்மளை நடத்துற தேவன். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் அப்படி நடத்தணும்னு? அல்லேலூயா. சரி, இதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நான் காண்பிக்க போகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வார்த்தை யாபேஸ் பட்டணத்தாரை நோக்கி தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இந்த 2 சாமுவேல்ல இருக்கிற 2:6 யாரை பத்தி சொல்றாருன்னா, கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். யாபேஸ் பட்டணத்தார், இவங்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீது மூலமாக இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் உங்களை என்ன பண்ணுவேன், நடத்துவேன். நித்தமும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், நடத்துவேன். கிருபையா நான் உங்களை என்ன பண்ணுவேன், நடத்துவேன். உங்களை உண்மையா என்ன பண்ணுவேன்னா நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இத ஏன் ஆண்டவர் இந்த யாபேஸ் பட்டணத்தார தாவீதை கொண்டு சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 காரியங்கள் இருக்குது. ஏன் தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? 3 காரியம். ஃபர்ஸ்ட் யாருன்னா, இந்த யாபேஸ் பட்டணத்தார் யாருன்னா, நன்மை செய்ய அறியாதவர்கள். அவங்களுடைய பாஸ்ட், அவங்களுடைய கடந்த காலம், நன்மை செய்ய பழகாதவர். இவங்களை தான் சொல்றாரு, நான் உங்களை நடத்துவேன். இவங்களுடைய பாஸ்ட். ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நன்மை செய்யறாங்க. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் உங்களை கர்த்தர் உங்களை உண்மையும் கிருபையுமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆனால் அதற்கு முன்னாடி இவங்க யாருன்னா, நன்மையே தெரியாது. யார் பிரச்சனையில என்ன பண்ண மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. யாருக்கு என்ன வந்தாலும் இவங்க வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இருக்கிறது. ஒரு லேவியன் ஒருவன், லேவியனா ஆண்டுடைய ஊழியத்தை செய்யற ஒரு மனுஷன். அந்த நாட்கள்ல ராஜாக்கள் இல்லாத இருந்த போது அவன் கிராமமா சுத்திட்டு இப்படி வரும்போது அவனுக்கு ஒரு மறுமனையாட்டி இருந்தான். மறுமனையாட்டி என்ன பண்ணிட்டான்னா, பெத்லகேம் ஊர்ல உள்ளவன். இவனை விட்டு போயிட்டான். போய் சில தவறான பழக்க வழக்கத்துல ஈடுபட்டதுனால இவங்களை விட்டுட்டான். விட்டதுக்கு அப்புறம் இவனுக்குள்ள மனசா எப்படியாவது தன்னுடைய மறுமனையாட்டியை சேர்த்துக்கணும், மனைவியை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு, நீ இதுவரை நீ பண்ண தவறுகள் உன்னோட கூட இருக்கட்டும், நீங்க நல்லா கவனிச்சுட்டு வந்தாதான் செய்தி புரியும், இதுவரை நீ பண்ண தவறுகள் உன்னோட கூட இருக்கட்டும், நீ என்னை விட்டு விலகி போய் வேற ஒரு புருஷர்களோட இருந்ததுலதான் நான் மறந்துட்டேன், நீ என்னோட கூட வா அப்படின்னு சொல்லி அவளோட கூட பேசி சமாதானமாகி அவளை கூப்பிட்டு வர்றான். கூப்பிட்டு வந்து உங்க அப்பா வீட்டுக்கு போறான். அப்பா வீட்டுல போய் சந்திக்கிறாங்க. உங்க மகளை நான் சேர்த்துக்கிட்டேன், அவ கொஞ்ச நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா, நான் அவளை என்ன பண்ணிட்டேன், சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுல இருக்கும்போது அப்பா சொல்றாரு, உடனே நான் கிளம்பணும்னு சொல்லும் போது மாமனார் சொல்றாரு, இல்லப்பா இப்பதான் சேர்ந்திருக்கீங்க, வீட்டுல ஒரு நாள் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாங்க, சாப்பிட்டாங்க. 2வது நாள் கிளம்புனா சொன்னாரு, இல்ல இன்னொரு நாள் என்ன பண்ணுங்க இருங்க. 3வது நாள் சொன்னாரு, இல்ல இன்னொரு நாள் இருங்க. 4வது நாள் சொன்னா இன்னொரு நாள் இருங்க. 5வது நாள் சொன்னா இன்னொரு நாள் இருங்க. 5வது நாள் காலையில என்ன பண்ணிட்டான், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வாலிபன் தன்னுடைய மறுமனையாட்டி என்ன பண்ணிட்டான், கூட்டிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி போய்கொண்டே இருக்கிறான். போய்கொண்டிருக்கும் போது எங்க தங்குறதுன்னு என்ன பண்ணல அவனுக்கு தெரியல. எபூசி பட்டணம், எபூசியர் வாழ்கிற பட்டணம், இன்னைக்கு இருக்கிற எருசலேம், அந்த ஏரியாவுக்குள்ள வருகிறான். வரும்போது என்ன நடந்துச்சுன்னா,
இங்க எங்கேயாவது தங்கலான்னு இடம் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு வயசான கிழமை அங்கிருந்து வர்றது சொல்றான், டே இங்க தங்காத, இங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் மோசமானவர்கள், அதனால நீ என்ன பண்ணிரு, இங்க நீ தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துக்கு போய் பென்யமீன் இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணாங்க, அந்த கோத்திரம் இருக்கிற இடத்துல போய் தங்கினார். தங்கி ராத்திரி வேலையில உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாத்துக்கும் தீவனம் போட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தூங்க போகும்போது அங்க உள்ள மனுஷர்கள், பொல்லாத மனுஷர்கள், பாவம் நிறைஞ்ச இடம் வந்து என்ன பண்ணா, கதவை தட்டி, ஏய் உள்ள இருக்கிறது யார், உள்ள ஒரு பையன், ஒரு வாலிபன் வந்திருக்கிறானே, அவனை நீ வெளியில வர சொல்லு. நீங்க நல்லா கவனிங்க, பாவம் உச்சகட்டத்தில் இருந்த காலம் அது. இன்னைக்கும் பாவம் உச்சத்தில் இருக்கிறது. எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கூட தவறு செய்வது இயல்பு. ஆனால் அதை கடந்து இவங்க எங்க போயிட்டாங்கன்னா, ஆணோடு கூட பாவம் செய்கிற, பெண்ணோடு பாவம் செய்கிற ஒரு அவலட்சண நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்கால இருக்கிற ஒரு சகோதரன் நான் பேசினேன். அவர் தெரிஞ்சு ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எப்படி உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லும்போது, பிள்ளைங்கள ஆண்டவர்களை கொண்டு வர ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்றதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகளை பத்தி சொல்றாங்க. சொல்றாங்க, என் மக ஒரு ஆம்பளைய கல்யாணம் முடிச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப எனக்கு அப்படி முடிக்கணும் இப்படி முடிக்கணும் இல்ல, என் மக ஒரு ஆம்பளை என்ன பண்ணிடணும் கல்யாணம். உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு மாறிடுச்சு. அதாவது லவ் பண்ணிடக்கூடாது, நம்ம பார்த்த பிள்ளையை தான் கட்டணும், பொண்ணை தான் கட்டணும்னு நம்ம அழுதுகிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்றாங்க, ஆம்பளைய கட்டிடக்கூடாது, ஆம்பளை பொம்பளைய கட்டணும், பொம்பளை ஆம்பளைய கல்யாணம். அப்படி போயிட்டு பாவத்துடைய உச்சகட்டம். உங்களுக்கு தெரியாது, சென்னையில எல்லாம் அப்படி இருக்கு. அதுக்குன்னு பெரிய கிளப் இருக்குது, துரத்துவாங்க. அழகான ஆண்கள் இருந்தா துரத்தி வருவாங்க, துரத்தி வந்து அந்த பாவத்துக்கு இழுப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது, எங்களுக்குன்னு கூட்டமைப்பு இருக்கிறது, நீ இதுல இணைஞ்சிக்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வற்புறுத்துவாரு. நம்ம எல்லாம் அது தெரியாம ஆண்டவரோட பாதுகாப்பா வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இந்த பாவம் அன்னைக்கே இருந்துச்சு. அப்ப வீட்டுக்குள்ள மறுமனையாட்டி அந்த வாலிபன் கிழவன் இருக்கிறான். சுத்தி உள்ளவங்களா வந்து கூப்பிட்டது யாரு தெரியுமா? உள்ள இருக்கிற பையன். வெளியில வா, அந்த பையன் வெளியில வா. இது எல்லாம் எங்க இருக்குன்னு தேடிக்கிறீங்க? நியாயாதிபதியில் 21 இருக்கு. நீங்க வீட்டுல போய் நீங்க தாராளமா படித்துக் கொள்ளலாம். நியாயாதிபதி 21 இருக்கு. தட்டுறா, வெளியில வர சொல்லு, வெளியில வர சொல்லு. வெளியில வரல, அவன் அனுப்பல. கிளம்ப ஓடி விடுறான் வேகமா. ஐயா ஐயா, என் வீட்டுக்கு வந்த அந்த வாலிப தம்பியை ஒண்ணு பண்ணிடாதீங்க. உனக்கு ஒன்னே சொல்றேன், என் வீட்டுல கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இருக்காங்க, அவனுடைய மறுமனையாட்டி கூட இருக்கா. இதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா பைபிள்ல உள்ளது நம்ம இப்ப கண்ணாடியில அசிங்கமா கண்ணாடி காமிக்குது, கண்ணாடியை போட்டு உடைச்சிட முடியுமா? ஒன்னு தெரிஞ்சுங்க, மூஞ்சி அசிங்கமா இருக்காதான் கண்ணாடி அசிங்கமா காமிக்குது. பைபிள் அசிங்கம் அல்ல, அசிங்கமா வாழ்ந்த மனுஷனை அசிங்கமா காமிக்குது, நல்லா மாறிக்கிறதுக்காக. பைபிள்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது, கெட்ட மனுஷர்களுடைய கெட்ட கிரியைகள் அப்படியே போட்டிருக்கோம். அப்பதான் நமக்கு கெட்டதுன்னு தெரியும். அதனால பைபிள்ல கொச்சையா போட்டிருக்கு, அப்படி போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கா நீங்க நினைக்க கூடாது. நம்மகிட்ட என்ன அழுக்கு இருக்கோ அதை கண்ணாடி காமிக்கும், அவ்வளவுதான். மனுஷன்ட்ட நடந்ததை தான் சொல்றாரு. தெய்வம் அப்படி இருந்ததா பைபிள்ல? என்னல்ல, இல்லவே இல்லை. உள்ள இருக்கிறான், கிழமை வர்றான், என் பிள்ளை இருக்குது, அதை கூட எடுத்துட்டு போ. அவன் மறுமனையாட்டி இருக்கு, அதை கூட எடுத்துட்டு போ. இது பொல்லாத பாவம். இந்த மனுஷனை வாலிபனை நான் வெளியில விட மாட்டேன்னு சொன்னோன்னு, அப்ப உள்ள இருக்கிற பெண்ணையாவது அனுப்புன்னு சொன்னோன்னே இவன் மறுமனையாட்டி வெளியே தள்ளி கதவை மூடிட்டு, உனக்கப்புறம் ராத்திரி முழுவதும் அவளை கேவலமாக நடத்தி, அவளை பாவம் செய்து, அவளை ஒண்ணும் இல்லாம ஆக்கி, விடிய காலையில தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க அந்த வாலிபர்கள் எல்லாம். இவ வாசப்படியில செத்தவளை போல படுத்து கிடக்குறான். காலையில இருந்துச்சு அந்த கணவனை திறந்து பார்க்கிறான். லேவி திறந்து பார்த்தா வெளியில செத்தவளை போல கிடக்கிறாள். எழுப்பி பார்த்தான், அவ பேச்சு மூச்சே இல்லை. தூக்கி கழுதையில போட்டான். கவலையில சோகத்திலேயே கழுதையை ஓட்டிட்டு அப்படியே போனான். இவனுக்கு என்ன செய்யறதுமே தெரியல. யோசிச்சான். பெரிய பட்டயத்தை எடுத்து பொண்டாட்டிய வெட்டி துண்டம் துண்டமாகி வெட்டி 12 பீஸா எடுக்கிறான். எடுத்து மூட்டையில கட்டுறான், கொரியர் கட்டி தகவல் எழுதுறான். இஸ்ரவேல்ல இந்த கோத்திரத்துல நான் இருக்கிறேன்,
இந்த கோத்திரத்துல இருக்கிற பென்யமீன் கோத்திரத்துல தங்க வந்த என்னுடைய குடும்பத்தை என் மனைவியை இப்படி பண்ணிட்டான், இத கேட்கறதுக்கு ஒருவனும் இல்லையா அப்படின்னு ஒரு நியூஸ் என்ன பண்றாங்க, பரப்புறாங்க. நீ நல்லா கவனிச்சுட்டு வாங்க. யாபேசை நடத்துவேன் என்று ஆண்டவர் ஏன் சொன்னார்? அதுக்கு முன்னாடி அவன் யாரு? இப்ப இந்த நியூஸ் அனுப்பின உடனே 12 கோத்திரமும் இப்பொழுது கிளம்பிட்டான். இப்படி ஒருத்தவன் நம்ம 12 கோத்திரத்தில் லேவியினுடைய மனைவியை, லேவி குடும்பத்தில் இருக்கிற மனைவியை இப்படி பண்ணிட்டாங்க, இவன் இப்படி அனுப்பியிருக்கான், என்ன செய்யறதுன்னு எல்லாரும் கூட்டம் கூடினார்கள். அல்லேலூயா. கூட்டம் கூடி அநேகர் அதுல சேர்ந்தார். நிறைய பேர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா மாறி பென்யமீனுக்கு எதிராக என்ன பண்ணணும், இப்ப யுத்தம் பண்ணணும்னு சொல்லி போய் ஒண்ணும் இல்லாம வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. எல்லாரும் நொறுக்கிட்டாங்க. அதுல ஒரு 600 பேர் மட்டும் மிஞ்சி ஓடி போகிறார். இப்பொழுது இந்த 600 பேர் அங்க இருக்கிறார்கள். இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. டேய், நம்ம எல்லாரும் போய் யுத்தம் பண்ணமே பென்யமீனுக்கு எதிரா, வேற யாராயிலும் இந்த யுத்தத்துல வராம இருந்தானா அப்படின்னு கணக்கு எடுக்கும் போது, இப்ப வாசிங்க நியாயாதிபதிகள் 21:8. யாபேசின் மனுஷர்கள் எல்லாரும் வந்துட்டான். லிஸ்ட் எடுத்து பார்த்தா யாரு வரல, கீலேயாத்தில் யாபேசின் மனுஷர்கள் வரவில்லை. இவனை தான் ஆண்டவர் என்ன பண்ண சொன்னாரு, நான் இவர்களை நித்தமும் மகிமையும் கிருபையுமாய் நடத்துவேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒண்ணு செஞ்சான், அதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப இந்த முத காரியத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன தெரியுமா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம ஒருபோதும் ஒதுங்கி போகவே கூடாது. புரிஞ்சவங்க சொல்லுங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. எவனுக்கு என்ன நடந்தா என்ன, எவன் விழுந்தா என்ன, எவன் எழுந்தா என்ன, யார் ராஜாவா இருந்தா என்ன, யாரு வந்துட்டு மந்திரியா இருந்தா எனக்கு என்ன, எவன் எப்படி போனா எனக்கு என்ன, அப்படி இருக்க கூடாது. நீங்க நல்லா கவனிங்க. இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பேசேஜ். இத நிறைய பேர் செய்தி கொடுத்து நான் கேட்டதில்லை. நான் கொடுக்கிறது சரிதான் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இதுல நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். பெத்லகேமில் இருக்கிற ஊரில் இருக்கிறது தான் அந்த மறுமனையாட்டி. பெத்லகேம் அப்பத்தின் வீடு, பெத்லகேம் கிறிஸ்து பிறந்த இடம், பெத்லகேம் அது ஒரு சபையை குறிக்கிறது. அந்த மறுமனையாட்டி அவர் தவறு செய்தவள். அவள் 5 நாள் இவங்க வந்து என்ன பண்றாங்க, வந்து இங்க தங்குறாங்க. அவளை மன்னிச்சு மறந்து சேர்த்துக்கிட்டான். அவ வேற மனுஷர்களோடு வாழ்ந்தவள். தவறு செய்கிற சபை விசுவாசி, தவறி விழுகிற விசுவாசியை எது குறிக்கிறது? இவங்க மேல இவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நம்ம ஒதுங்கி போறவங்களா இருக்க கூடாது, நம்ம கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? விசுவாசிகள் மேல நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த லேவியார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக தன்னுடைய சபையை தொடுகிறவனை கர்த்தர் அதற்காக விசாரிக்கிறவனை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசிக்கு ஒரு கஷ்டம், ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டமான நிலைனா அதை கண்டும் காணாம இருக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கல, விரும்பல. மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவ பெத்லகேமில் இருக்கிற ஒரு பெண், இவள் சீரழிக்கப்பட்டாள். ஆனா கேட்கறதுக்கு எல்லாரும் வந்தா, ஆனா ஒரு கூட்டம் மட்டும் என்ன பண்ணிருச்சு, ஒதுங்கிருச்சு. நீங்க ஒதுங்குற கூட்டமா இருக்க கூடாது. எத்தனை பேர் உங்களுடைய பக்கத்துல இருக்கிற விசுவாசிகளை நீங்க விசாரிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னா, நான் வியாதியா இருந்தேன், ஒருவனும் என்ன பார்க்கவே வரல. நான் பசியா இருந்தேன், எனக்கு யாரும் உணவு கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், எனக்கு யாரும் தண்ணி தரல. இப்படி ஒதுங்கி இருக்கிறவர்கள் யார்? யாபேசின் பட்டணத்தில். அல்லேலூயா. நம்ம ஒதுங்கி ஒரு பொழுதும் இருக்கவே கூடாது. ஒன்றுக்கும் உதவாதவங்க, தன் வேலை உண்டு தான் உண்டு இருக்கவங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவர் கட்டளையை 2ஆ பிரிச்சார். தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு. அதற்கு ஒப்பனையான இன்னொரு கட்டளை என்ன? உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நீ நேசிப்பார். சபைக்கு போவோம், வருவோம், லேவியனையும் ஆசாரியனையும் போல ஒருவன் விழுந்து கிடந்தால் ஒதுங்கி போகிறோம். ஆனால் நல்ல சமாரியன் வந்து உதவி செய்தார். இன்னைக்கு ஒதுங்கி போகிறவர்களை கர்த்தர் நடத்த மாட்டார். அதான் நான் சொல்ல போறேன்.
ஒதுங்கி போகிறவர்கள், எனக்கு பிரச்சனை எதுக்குன்னு சொல்லி போறவங்க, மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டாதவர்கள், மற்றவர்களுக்கு ஜெபிக்காதவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவர்கள், மற்றவர்களுக்கு ஜெபத்திலே உதவி செய்யாதவர்கள், மற்றவர்களுக்கு ஆலோசனை தராதவர்கள், தான் வேலையை மட்டும் பார்த்துட்டு பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, கர்த்தர் அவர்களை நடத்த மாட்டார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க 4 பேருக்கு நன்மை உள்ளவர்களா மாறினா கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். சில வேளை ஏன் நமக்கு அந்த வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதம் தடைபடுதுன்னா, நீங்கள் முடங்கி கிடக்கிற யாபேசின் குடும்பத்தாராக இருக்கிறீர்கள். எதுக்குடா வம்பு? எவன் செத்தா எனக்கு என்ன, எவனை பீஸ் போட்டு வித்தா நமக்கு என்ன? அங்க ஒருத்தன் கதறிக்கிட்டு கழுதையில பொண்டாட்டி இழந்து வந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் 12 கோத்திரத்துல எல்லாரும் வைராக்கியம் உள்ளவர்களாக எழும்பி யுத்தத்துக்குள்ளே போனார்கள். ஹல்லேலூயா. பாருங்களேன், அவன் வந்துட்டு சொந்த ஜனம், சொந்த கோத்திரம், 12 பிள்ளை, ஒரு தகப்பனுக்கு பிறந்த 12 பிள்ளையில் உள்ள ஒரு கோத்திரம். அடிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு கேட்பான், ஆண்டவரே அவனை நாங்க யுத்தம் பண்ணலாமா? போடா, யுத்தம் பண்ணிட்டு வருவான். திரும்ப மனசு தாங்கல, போவா யுத்தம். அவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தாலும் ஒருத்தவனுக்கு அநீதி இருக்குதுங்கிறதுக்காக இறங்கி உதவி செய்யணும். ஆனா யாபேசின் பட்டணத்தாரோ யாரும் அம்புக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க நன்மை செய்ய பழக வேண்டும். ஆண்டவர் காயின் சொன்னா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. நீங்க பிறரிடத்துல இறைக்கப்படுகிற கிணறா உங்களுடைய இருதயம் மாறிடுச்சுன்னா உங்க வீட்டுல ஆசீர்வாதம் வந்து தங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க வந்துட்டு பிரைவசியா இருக்கிறீங்க, அதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல. நீங்க மனுஷனோடு மனுஷனா இருக்கணும். காலையில இருந்துச்சு ஜெபம் பண்றது, திருப்பி பைபிள் படிக்கிறது, யார் முகத்தையும் பார்க்கறது கிடையாது, அப்புறம் திரும்ப ஜெபம் பண்ற, திரும்ப போறது. கட்டளைகள் எதுக்கு? பிரமாணம் எதுக்கு? மத்தவங்களுக்கு யூஸ் ஆகுறது தானே. இப்ப ஆதாம் ஏவாள் மட்டும் இருந்தா நீங்க எல்லாம் யாருமே வரலைன்னா பாவமே வந்திருக்காது. இப்ப நம்ம பரிசுத்தவன் யார்கிட்ட காமிக்கணும்? என்னை ஒரு மாசம் ரூம்குள்ள நீங்க அடைச்சு போட்டு யாரோடையும் பேச போறேன்னா, என்னைய போல சாதுவானது யாருமே இல்லை. நீங்க எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம், நான் யாரோடையும் சண்டைய போடல. ஏன் நான் சண்டை போடல? 4 ரூம்குள்ள எவன் இருக்கான் சண்டை போடுறதுக்கு எனக்கு? அப்ப 4 பேரை நான் பார்க்கணும், 4 பேரை பேசணும். எங்க மாமியார நான் ரொம்ப மதிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மாமியார அங்க இருப்பாங்க, இவங்க இங்க இருப்பாங்க. அப்புறம் எப்படி இவங்க மாமியார மதிக்கிறேன்னு சொல்லுவாங்க? எனக்கு யாரோடையும் சண்டை கிடையாது, இவங்க தனியா தான் இருப்பாங்க. மனுஷர்களுக்குள்ளே இருக்கணும், மனுஷர் கூட்டத்துக்குள்ளே இருக்கணும். இயேசுவுக்கு பேர் தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன். உள்ள இறங்கணும், கஷ்ட நஷ்டங்களுக்குள்ள இறங்கணும். எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம இன்னும் மனுஷர்களுக்குள்ளே நாம் கடந்து போகணும். ஹல்லேலூயா. மனுஷர்களுக்குள்ளே தலைவனாய், மனுஷர்களுக்குரிய தேவ மனுஷனாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பந்தி இருந்தார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ஃபுல்லா பாருங்களேன், இந்த பகல் நேரத்துல ஜெபிக்கிற நேரத்தை விட்டு மக்கள் கூட்டத்துக்குள்ளதான் அவர் இருப்பார். மக்களுடைய பிரச்சனைகளை அவர் கேட்பார். உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு நான் என்ன செய்யணும், இப்படித்தான் அவருடைய போக்கஸ் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம் வரணும்னா நீங்க தனிமரமா காலையில ஜெபம் பண்ண, பைபிள் படிப்பேன், பரிசுத்தவனா காத்துக்கிறேன், யாரும் என்னை அண்டக்கூடாது, அபிஷ்டுன்னு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதம். 4 பேர்கிட்ட இறங்கணும், 4 பேரோட கஷ்டத்தை கேட்கணும், அழுகணும், கண்ணீர் வெடிக்கணும், உதவி செய்யணும், வெளப்பணும், அவனுக்கு ஆலோசனை சொல்லணும், பார்க்கணும். மனுஷர்களோடு கூட தான் நான் சஞ்சாரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய கவலைகளை கஷ்டங்கள் இருக்காங்க. அப்ப ஆனா யாபேசின் மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, தனியா போய் தங்களை மறைத்து கொண்டார்கள். அதான் அவனுக்கு ஒரு பேர் போடலாம், யாருடைய வம்புக்கும் போகாதவன் தான் யாபேஸ். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கல, அப்ப அவனை நடத்துவேன்னு அவர் சொல்லல. ஆனா அவனுக்கு ஒண்ணு நடந்தது, அவனுக்கு ஒரு காரியம் நடந்தது. அதற்கு பின்பாக தேவன் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உங்களுக்கு அது நடக்கணும். நீங்க பிறருடையவர்களாய் நீங்கள் மாறணும். ஒருத்தன் கேட்கிறான், என்னுடைய பிறன் யார்? பிறனை உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாய் சொன்னா அவர் கேட்டாரு ஆங்கிலத்துல நெய்பர். ஹூ இஸ் மை நெய்பர்? யார் என்னுடைய பிறன்?
அவர் கேட்டாரு, உன் பக்கத்துல விழுந்து கிடக்கிற எல்லாருமே உன்னுடைய பிறன், உன் முன்பாக இருக்கிற எல்லாருமே உன்னுடைய பிறன், பிறனை நீ நேசிப்பாயாக. அப்படின்னா இங்க இருக்கிறவன் என்னுடைய பிறன், இங்க இருக்கிறவன் என்னுடைய பிறன், இங்க இருக்கிறவன் என்னுடைய நெய்பர், இங்க இருக்கிற என்னுடைய நெய்பர், என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னுடைய நெய்பர். ஒரு கிறிஸ்தவன் ஒதுங்கி மட்டும் போகவே கூடாது. உடைய கிருபை வரங்கள் எல்லாம் வெளிப்படணும், நீங்க ஆசீர்வாதமா மாறணும்னா நீங்க ஒதுங்கி போகிறவர்களாய் அல்ல, ஊடுருவி பாய்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. லைட் கவனிங்க. நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. லைட் என்ன செய்யுது? ஊடுருவி, இருளை ஊடுருவி உள்ளே போய். உப்பு என்ன செய்கிறது? நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய குழம்பு சட்டியில உப்பு அப்படியே போய் கொத்துன்னு கருங்கல் மதியா கீழே கிடக்குது, உள்ள கலந்துரும். குழம்போட கலக்கணும், அப்பதான் உப்பு டேஸ்ட். நீங்க ஜனத்தோட கலந்து நீங்க பரிசுத்தவான்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதான் நாங்க போனாலே சண்டை தான், ஓடிய வேண்டேன். நீங்க போய் சண்டை போடாம இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உள்ள போய் உப்பை போல கலக்கணும், வெளிச்சத்தை போல இருளை ஊடுருவி உள்ளே பாய வேண்டும். இப்படி நீங்க பாஞ்சீங்கன்னா நீங்க மனுஷர்களுடைய உதவி செய்கிற தேவனுடைய தூதர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது கூட நம்ம வாழ்க்கையில பிளாக்கா இருக்கலாம், நான் நம்புறேன். இது கூட நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கலாம். ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு அப்படியே ஒரு ட்ரையா இருக்கு. நான் உங்களுக்கு கேட்கிறேன், காலையில ஒரு பிரியாணி, மத்தியானம் ஒரு பிரியாணி, நைட்டு ஒரு பிரியாணி, இவ்வளவு மட்டன் வச்சு 30 நாள் தின்னுக்கிட்டே இருக்கீங்க. என்ன இருக்கு? 31வது நாள் உங்களுக்கு ஹார்ட்ல ஒரு பிளாக் வரும். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அங்க வந்து நிற்போம். அப்ப கறியை திண்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே இருந்தா பிளாக் தான் வரணும். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எனர்ஜி ஏத்துற, எனர்ஜி இறக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். என்னுடைய கிருபைகள் செலவழிக்கப்பட வேண்டும். நீயோ நல்ல உக்ரானக்காரனாய் நம்முடைய எல்லா கிருபைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடுக்கணும். போதிக்கிறவன் நான் போதிக்கிறேன்னா நான் போதிக்கணும். ஆலோசனை தர்றவங்க நீங்க ஆலோசனை தரணும். சுவிசேஷம் சொல்றவங்க சுவிசேஷம் சொல்லணும். எல்லாரும் செயல்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கை மூவ் பண்ணாம இருந்தா ஆபத்து, செமிக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தொந்தி வந்துடும், அப்புறம் நடக்க முடியாது, மூச்சு வாங்கிரும், எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியாது. இங்க வசனத்தை கேட்கணும், இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லணும். தீமோத்தேயு சொல்லும்போது, நான் உனக்கு ஒப்புவித்ததை இன்னொருத்தவன்ட்ட போய் நீ ஒப்புவி. அவன் இன்னொருத்தவன்ட்ட என்ன பண்ணுவான்? ஒப்புவிப்பான். கேட்டதை சொல்லு, அவன் இன்னொருத்தவன்ட்ட சொல்லு. உப்பா கலந்துரு, வெளிச்சமா ஊடுருவி பாய். யாபேசே, நீ மறைந்திருக்காதே. நீ மறைஞ்சிருந்தா கர்த்தர் உன்னை நடத்த மாட்டார். வெளியே வரணும். ஆண்டவர் சொல்லுங்க, நான் வெளியில வரணும். விளக்கு கொளுத்தி மரக்கால் கீழே வைக்கப்படலாகாது, அது கட்டிலின் கீழே வைக்கப்படலாகாது, அது விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். யாபேஸ் மறைஞ்சிருக்கிறவன், ஒளிஞ்சிருக்கிறவன் யார் பிரச்சனைக்கும் போகாது. பரிசுத்தம் பரிசுத்தம் ஜெபம், பரிசுத்தம் பரிசுத்தம் ஜெபம். அந்த ஆள் மூஞ்சி ஃபுல்லா பாருங்களேன், ரொம்ப கோரமா இருக்கு, இப்படியே இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அவருக்கு பாவியாயே தெரிவாரு. சிரிச்ச மூஞ்சியா இருக்க மாட்டான். அவன் பரிசுத்தத்தை காத்துக்கிறதுக்காக உங்கள்கிட்ட பேசவே மாட்டான். ஆண்டவர் ஜாலியா பேசினார். இடி முழக்கத்தின் மகன்களே அப்படின்னு சொன்ன, அப்படின்னா என்னடா வாங்கடா சத்தம் போடுறீங்களா அப்படின்னு லைட்டா காமெடி பண்ணாரு. யாரையும் புண்படுத்தும்படி காமெடி பண்றதுதான் தவறு. மனுஷன்கிட்ட பார்த்து பேசணும், பழகணும், எல்லாம் பண்ணணும். பாவத்தை அண்ட விடக்கூடாது, அவ்வளவுதான். பேசுனா கிருபை பேரும். இப்படியே நல்லா இருக்கீங்களா, அடிச்சு உளுந்து ரத்தக்காடா இருக்காங்க. மனுஷருக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். இயேசு இங்க இருந்தா என்ன செய்வார்? அதை நீங்க செய்யுங்க. அப்ப யாபேஸ் ஒதுங்கி நிற்கிறவன். இவனுக்கு ஒண்ணு நடந்தது. இவர்கள் வாழ்ந்த நாட்கள்ல நாகாஸ், இதோடைய காரியம் எங்க இருக்குன்னா 1 சாமுவேல் 11:7-8 இருக்குது. நம்ம திரும்ப கடைசியா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 11:7-8 இருக்கு. நாகாஸ் என்னும் ஒரு அம்மோனியனுடைய ராஜா இருந்தார். இவன் இவங்களை இந்த யாபேஷின் மனுஷர்ல சிறை பிடிச்சிட்டு சொல்றான், நீங்க எல்லாரும் எனக்கு அடிமைகள், நீங்க என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்கள். உடன்படிக்கைனா இனி நான் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி என்ன பண்ணிரு, உடன்படிக்கை பண்ணி எனக்கு அடிமையாயிரு. அப்ப உங்க சொல்றாங்க, என்னோட கூட நீர் உடன்படிக்கை பண்ணும், நாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேர்டு சொல்றா, வலது கண்ண என்ன பண்ணுவேன், புட்டிங்க எடுப்பண்டா, அதான் நான் பண்றேன் உனக்கு
உடன்படிக்கை. அப்படியா? எங்களுக்கு ராஜா யாரும் இல்ல, நாங்க போய் வெளியில எங்களுக்கு தெரிஞ்ச வீட்டை, அப்ப ராஜாக்கள் இல்லாத ஒரு நாட்கள், நான் போய் வெளியில எல்லார்ட்டையும் நான் போய் சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு வர்றோம், அதுக்கப்புறம் நான் உங்களோட உடன்படிக்கை பண்றோம், அப்ப நீங்க வலது கண்ணை புடுங்கினாலும் சரி இடது கண்ணை புடுங்கினாலும் சரி நாங்க போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு நேர இந்த யாபேசின் குடும்பத்தார் போனார். எவன் பிரச்சனைக்கு தலையிடல. இப்ப இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா, நீ இப்ப எங்க போவ? ஒருத்தவன் நல்லா கவனிக்கணும், ரெண்டு ஒரே சீன் மாதிரி இருக்கும். அவன் பொண்டாட்டியை கொண்டுட்டாங்க, கழுது மேல தூக்கி வச்சுட்டு 12 பீஸ் போட்டு அனுப்பி, யாராவது உதவி செய்ய வாங்கடா, ஒரு அனாதை போல நிக்கிறேன், நம்ம கோத்திரத்துல இருக்கிற நம்ம ஏரியால நம்ம சகோதரர்ல இப்படி பண்ணா எதுக்கு நான் இங்க லேவியனா இருக்கணும்? நம்ம ஒரு 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 வெளிச்சத்தை வெளியில கொண்டு வந்தா எல்லாரும் சேர்ந்தாங்க, இவன் மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானா? ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இவனுக்கு இப்ப பிரச்சனை வந்துருச்சு. நீங்க ஒளிஞ்சிய உங்களுக்கு பிரச்சனை வரும். 4 பேரோட போய் பேசி 4 பேருக்கு உதவி செஞ்சாதானே. யார்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் போக மாட்டேன், யாருக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், உள்ளே இருப்பேன்டா. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அவனு என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுவான், பைபிள் படிப்பான், உள்ளே இருப்பான். இப்ப மட்டும் இவருக்கு வலிக்குது, வலது கண்ணை பிடுங்கிடுவேன். வேத வெளிச்சத்தை, ஜபத்தை, பரிசுத்தத்தை, அபிஷேகத்தை கொண்டு போங்க, இல்லைன்னா எல்லாம் புடுங்கப்பட்டு போகும். நீங்க ட்ரை ஆயிருவீங்க. வெளியில வரணும், இல்லைன்னா எல்லாம் மங்கி போயிடும். வலது கண்ணை எடுத்துருவேன். ஐயோ எங்களுக்கு யாருமே இல்ல. இப்ப நியூஸ் இவங்க அனுப்புறாங்க, இப்படி எங்க வலது கண்ணை புடுங்குறேன்னு சொல்றான், யாராவது எங்களுக்கு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நியூஸ் அனுப்புறான். இதே போல அந்த சீன் இருக்கும். 12 கோத்திரத்துக்கு அந்த நியூஸ் போகிறது. அப்பதான் இதே மாதிரியே ஒரு சம்பவம் நடக்கும். சவுலை அபிஷேகம் பண்ணிருப்பாரு. தாவீது ஆடு மேய்ச்ச மாதிரி இவரு வயல்வெளியில இருப்பார். இப்படி ஓரின மாட்டை ஒரு ஒரு இது கலப்பையில் உள்றதுக்கு 2 மாட்டை வச்சு ஏறு உழுது ரெடியா நின்றுகிட்டு இருக்கும் போது ஜனங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கா. என்னடா யாபேஸ் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? அடே அவன் எவன மெசேஜ் தலையிட மாட்டானே, ஆனாலும் அவன் கண்ணை பிடிங்கிறேன்னு சொல்லிட்டான்டா. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சவுலுக்குள்ள கோவம் வந்துருச்சு. அந்த மாட்டை பிடிச்சி 12 பீஸ் ஆகணும். பீஸ் என்ன பண்றான்? வெட்டி எல்லாருக்கும் அனுப்புறான். அனுப்பிட்டு சொல்றான், இந்த நியூஸை கேட்டு யாபேசுக்கு யாராயிலும் உதவி செய்யாமல் வராம இருந்தா உன் வீட்டுல உள்ள மாட்டு ஆடு எல்லாத்தையும் இப்படியே பீஸ் போடுவேன்டான்னு சொல்லிட்டு வெட்டி அனுப்புறான். பாருங்க, எல்லாரும் வந்தாச்சு. 3,30,000 பேர் சேருகிறார்கள். இஸ்ரவேல்ல 3 லட்சம், யூதால 30,000. 3,30,000 பேர் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். விடிய காலத்துல சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே நாகாசும் அம்மோன் புத்திரர்களும் இருக்க மாட்டார்கள், நான் சொல்றேன் அப்படின்னு சவுல ராஜாவை அபிஷேகம் பண்ணி ரெடியா இருக்கிறான். சொன்னான் பாருங்க, அடுத்த நாள் போய் அவனை ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. பாருங்களேன், இவை யாரு விஷயத்திலையும் தலையிடல. விசுவாசிகள் நான் கவனிக்கிறது, நான் சொல்றது யார் விஷயத்துல எங்கேயாவது போய் தலையிட்டு இருக்க கூடாது. பெத்லகேமில் இருக்கிற நல்ல காமெடி இல்ல, ஆனா நல்லா சிரிக்கிறீங்க, உங்களை ரொம்ப இது பாதிச்சிருக்கு. எருசலேமில் இருக்கிற சபைக்கு அடையாளம். எருசலேமில் இருக்கிற அந்த பெண், அவள் கொல்லப்பட்டார். சபையில உள்ள பிரச்சனைக்கு கொஞ்சம் தீவிரமா இறங்குங்க. விசுவாசிகள் ஒருத்தவங்க எவனுக்காவது கொடுத்துட்டு வட்டி வாங்கிக்கிட்டு இருப்போம், இங்க ஒருத்தவன் செத்துக்கிட்டு இருப்பான். நம்ம விசுவாசி அவன் வட்டிக்கு தர்றான் தரல, அவனுக்கு கொடுக்க நம்ம கையே வராது. அதுல நான் ஒன்று படிச்சேன், எபூசி பட்டணத்துக்கு போக வேண்டாம். அந்த கிழமை வந்து சொல்றான், எபூசிய பட்டணத்துக்கு போக வேண்டாம், அது எருசலேம். எருசலேம்னா சமாதானத்தின் இடம். அங்க போகாடா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்க. அதை படிங்க, இப்போ அதை படிங்க. எருசலேமுக்கு போகாத, அங்க இருக்கவங்கள யாரு மோசமான? நான் பைபிள் எழுதி வச்சிருக்கிறேன். எருசலேமுக்கு போகாத போறவங்கள யாரு? மோசமானவன், பொல்லாத மனுஷர்கள், பேலியாளின் மனுஷர்கள். நீ என்ன பண்ணிரு, இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது ரோட்லயாவது என்ன பண்ணிக்க, வெளியில போயிடுறா. இவன்ட்ட மட்டும் நீ என்ன பண்ணாத இருக்காத. பாத்தீங்களா எப்படி சாட்சி கொடுக்குறான்? இதுல இருந்து நான் புரிஞ்ச விஷயம், ஒரு அவிசுவாசி கூட உதவி செய்வான், ஒரு விசுவாசிக்கு என்ன பண்ண மாட்டாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அவிசுவாசி கூட ஒருத்தனுக்கு உதவி செய்யறான், இது நடக்கிற உண்மை. ஆனா ஒரு விசுவாசிக்கு உதவி செய்ய மாட்டேங்க. ஒரு அவிசுவாசியோட நல்லா க்ளோஸா இருக்காங்க, ஆனா ஒரு விசுவாசியோட க்ளோஸா இல்ல. நீ போகாத, எருசலேமுக்கு இருக்கிறவன் எல்லாம் பொல்லாதவன்.
எருசலேம்ல நல்லவனா இருந்தா இவன் பொண்டாட்டி யாரும் வெட்டி இருக்கவே மாட்டாங்க. அழகா, அது உண்மைக்குமே சமாதானத்தின் இடமா இருந்தா அழகா பாதுகாப்பு இருந்திருக்கும். இவன் இங்க இல்லாம இந்த பிள்ளை அந்த பையனை கூப்பிட்டுட்டு அங்க போய் தேவையில்லாம செத்து. அல்லேலூயா. சபையில ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய சண்டை நீங்க உங்க இதை எடுத்து பாருங்களேன். நம்ம சண்டையெல்லாம் அவிசுவாசியோடைய கிடையாது. உண்மைக்குமே சொல்றேன், நீ யாரும் அவிசுவாசியோட சண்டைய நல்லவங்க, ஆனா விசுவாசியோட சண்டை போடு. விசுவாசியோட மூஞ்சி கொடுக்காதவங்க எத்தனை பேர், ஒதுங்கி போறவங்க எத்தனை பேர். பஞ்சாயத்து பிள்ளை அங்கதான் இருக்குது. ஏன்னா எருசலேமில் இருக்கிறவன் எல்லாம் கொடியவன். அப்படியே சாட்சி கொடுத்தான் அந்த கிழமை. பல வருஷம் எருசலேமை பார்த்துட்டான். டே அங்க போகாத, மோசமானவன். எபூசியர் எருசலேமில் இருக்கிற எபூசியர் மோசமானவர்கள். இப்ப இவனுக்கு ஒரு பிரச்சனை, கூடுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. சவுல் வந்து இப்பொழுது என்ன பண்ணா, உதவி செஞ்சு இப்ப மனசுல ஒரு மாற்றத்தை அடைந்தார். அல்லேலூயா. நமக்கு உதவி செஞ்சவன நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாதுரா அப்படின்னு. இதான் ரெண்டாவது சீன். ஃபர்ஸ்ட் யாருக்குமே உதவி செய்யல. ரெண்டாவது இவனுக்கு யார் உதவி செஞ்சா, பிரச்சனை வந்துச்சு, யார் உதவி செஞ்சா, சவுல் உதவி செய்தான், ஜனங்கள் உதவி செய்தார். மூன்றாவது காரியத்துக்கு சொல்லி ஆண்டவர் ஏன் ஆசீர்வதித்தார் என்று நான் முடிக்க போகிறேன். மூணாவது சம்பவம் என்ன நடக்குதுன்னா, இதே யாபேசின் குடும்பத்தார் என்ன நடக்குதுன்னா, பெலிஸ்தியர்கள் சவுலையும் யோனத்தானையும் துரத்துகிறார்கள். கடைசியா சவுல் ராஜாவை துரத்தி சண்டை போடுவார். எத்தனை பேர் புரியுதா? புரியுற மாதிரி பேசுற ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். அதை ஆண்டவர் எப்படியாவது புரியுற மாதிரி சொல்லணும்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஜெபம் பண்ணிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹிஸ்டரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். டாபிக் எடுத்து பேசிட்டு போயிடலாம், ஹிஸ்டரி எடுக்கிறது கஷ்டம். எண்ணிக்கை எல்லாமே கவனமா சொல்லணும். அப்ப மூணாவது நடந்த விஷயம் என்னன்னா, சவுலையும் யோனத்தானுக்கு எதிரா பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள், யுத்தம் பண்றாங்க, கையில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப சவுலுக்கு ஒரே காரியம், எதிரி கையில மாட்டி செத்துறக்கூடாதுடா, நானா செத்துறணும் சொல்லிட்டு யாராவது கொண்டு போடுங்க கேட்டா யாருமே கொல்லல. ஒரு பட்டயத்தை உருவி வைக்கிறான். இன்னொரு இடத்துல ஈட்டி என்று இருக்கிறது, ஈட்டியோ பட்டயமோ உருவி வைத்து குத்தி வச்சுட்டு நட்டிட்டு மேல வந்து அப்படியே விழுந்துட்டான். குத்தி வெளியில வந்துருச்சு. தன்னுடைய பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. இவன் உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வாலிபன் வருகிறான். அவன் அமலேக்கு, டேய் என் உயிர் என்னை விட்டு போக மாட்டேன், என்னை கொல்லுன்னு சொன்னோடனே அவன் மனம் பதறி என்ன செய்ய தெரியாம, அவர் நம்மளை ஒண்ணும் செய்ய மாட்டாரு, அவர் தான் கொல்ல சொல்றான்னு சொல்லி பக்கத்துல வந்து அவனை கொண்டு அவன் தலையை எடுத்து, அல்லேலூயா, எல்லாம் கொண்டு போட்டாச்சு. இப்ப பெலிஸ்தீர்கள் எல்லாரும் வருகிறார். இவன் ஒரு நாட்டு ராஜா வந்து இவன் தலையை எடுத்து, இவன் ஆயுதத்தை எடுத்து, உடம்பு எடுத்து சின்னாபின்னமா வெட்டி தன்னுடைய குமாரர்களுடைய உடம்பை எடுத்துட்டு நல்ல பையிலெல்லாம் கொண்டு போய் எல்லா விக்கிரக கோயிலையும் வச்சு இஸ்ரவேலுடைய ராஜாவை கொண்டுட்டு எல்லா தெய்வங்களையும் வேண்டினார். வேண்டி ஊரா யார, சவுல் ராஜாவுடைய உடம்பு ஊர் ஃபுல்லா பாஸ் ஆகி கண்காட்சியை போல பாஸ் ஆகி கொண்டுட்டோம் இஸ்ரவேல் ராஜாவான எல்லாத்தையும் கண்காட்சி போல கண்ட துண்டமா வெட்டி எல்லாம் பார்த்துட்டு கடைசியா ஒரு கோட்டைச்சோறு இருந்துச்சு, அதுக்கு வெளியில தூக்கி இருந்துச்சு. யாரு? ராஜா. நல்ல கவனிங்க, ஆண்டவரோட ஒரு பிள்ளை இல்லைன்னா அவருடைய மரணம் இப்படித்தான் இருக்கு. ஆண்டவரோடு கூட இருந்தா கர்த்தரே வந்து உங்களை அடக்கம் பண்ணுவார். ஆண்டவரோடு இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா நம்முடைய சாவு நேரத்துல பிசாசுடைய கூட்டங்கள் இப்படிதான் கொக்கரிக்கும், செத்துட்டான், பாதாளத்துக்கு வர போறான் அப்படின்னு. நம்ம ஆண்டவரோட கூட இருந்து நம்ம சாகணும். சொல்லுங்க, ஆண்டவரோட கூட இருந்து சாகணும். ஆண்டவரே நம்மளை அடக்கம் பண்ணணும். பரிசுத்தவான்கள் தான் நம்மளை அடக்கம் பண்ணணும். ஆமென். தூக்கி எறிஞ்சிட்டா இதை யாரு கேட்கிறா? இப்ப நான் வர்றேன். யாபேசின் குடும்பத்தார் என்ன பண்றாங்க? இத கூட்டத்தார் கேட்டுட்டு வேகமா வந்தாங்க. பலசாலிகளோடு கூட வந்து அந்த ஏரியா ஃபுல்லா தேடுறான். ராப்பகலா தேடி ஒவ்வொரு பீஸா, கழுத்தை தனியா, உடம்பு தனியா எல்லாம் எடுத்து சேர்த்து தகனம் செய்து எரிச்சு எலும்புகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிச்சிங்களா? எவன் பிரச்சனைக்கும் போகாதவன் இப்ப எப்படி துணிஞ்சு இறங்கிட்டான் பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. இதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார் தாவீது மூலமா, கர்த்தர் உன்னை உண்மையும் கிருபையுமாய் நடத்துவார்.
புரிஞ்சா? யார் பிரச்சனைக்கும் போகலைன்னா கர்த்தர் யார்ட்டையும் தலையிடாம நீங்க மட்டும் வாழ்ந்துகிட்டு பரிசுத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு விசுவாசிகளுக்கு உதவாம எதுவும் இல்லாம நீங்க அப்படி இருந்தா, பிறர் நல்லது, பணத்தை மட்டும் சொல்லல, உங்களுடைய கிருபைகள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கட்டப்பட வேண்டும். மற்றவங்களையும் எழுப்பணும். இந்த கட்டடம் இருக்குதுல, நீங்க பாருங்களேன், ஒரு செங்கல் ஒரு செங்கலோடு கூட இணைஞ்சிருக்கா இல்லையா? எல்லாம் தனித்தனியா நின்றா அக்கா போயிரும். ஒன்னோட அட்டாச்மெண்டா இருக்கு. திருச்சபையும் அப்படித்தான். ஒவ்வொரு விசுவாசிகளும் சபை கடந்து தீவுக்குள்ள இருக்கிற அவ்வளவு சபை விசுவாசிகளும் எவ்வளவு டினாமினேஷன்ல உபதேசத்துல எவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு விசுவாசியை பார்த்தா நீங்க அவனோட ஒட்டி இருக்கணும், கை கும்பிட்டு சோத்திரம் பண்ணணும். புரியுதா? நீங்க பாட்டுக்கிட்டு நான் சொல்றேன் இந்த வர்க்கம் அந்த வர்க்கம், இந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொன்ன மாதிரி இப்ப பரிசுத்த ஜாதிக்குள்ளே நிறைய ஜாதி வந்துருச்சு. சொல்றாங்க நாங்க ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. அப்புறம் என்ன நீ அவனோட சேர மாட்டேங்கிற? நாங்க சேர மாட்டோம்ல, அவர் வேற ஜாதி. எல்லா விசுவாசிகளும் ஒண்ணு, ஒரு கல்லோடு ஒரு கல் இணைந்து இருக்கிறது. உபதேசம் வேறு, எல்லாம் வேறு இருக்கட்டும். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், ஒரே இரத்தத்தினால் நாம் பிறந்தோம். இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வரும்போது கர்த்தர் உன்னுடைய எல்லையை விரிவாக்குவார். நீங்கள் பரம்பி பாய்வீர்கள். ஒதுங்கி இருந்தவன், ஓரத்தில் இருந்தவன் துணிஞ்சு இறங்கினா. ஒருத்தவனுக்கு இந்த தில் இல்ல. எல்லாரும் யுத்தத்தில் மிரண்டு ஓடி விட்டார்கள். ஆனால் இவன் செஞ்ச நன்றியை ஒருபோதும் மறக்கல. யாபேசின் வீட்டார், குடும்பத்தார், அந்த தேசத்தார் இறங்கி ராப்பகலாய் தேடி எலும்பு தனியா புறக்கி சத தனியா எல்லாத்தையும் புறக்கி பையில் எடுத்துட்டு, ராஜாவுடைய உடம்பாச்சே, இதை காட்டிலும் எனக்கு உதவி செஞ்சவனுடைய உடம்பாச்சே, எனக்கு உதவி செஞ்சவனுடைய ராஜா, அவனுடைய சரீரம், அவனுடைய பிள்ளைங்க சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லடக்கம் பண்ணினான். இது தாவீது ராஜாவுக்கு கேள்விப்பட்டது. அப்பொழுதுதான் 2 சாமுவேல் 2 நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 5 வாசிங்க. 2 சாமுவேல் 2:5. தாவீது கீலேயா தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் அது இந்த தயவினை செஞ்சு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ அவனுக்கு அடக்கம் பண்ணினதினாலே கர்த்தர் உங்களை கிருபை உண்மையுமாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். அப்ப நடத்தணும்னா உங்களை கிருபையும் உண்மையுமாய் அவர் நடத்தணும். நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாய் உங்களை அதுல பாத்தீங்களா, நானும் இந்த நன்மைக்கு, நீங்க ஒண்ணு செஞ்சாதான் கர்த்தர் ஒண்ணு செய்வார். மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க உதவி செய்யுங்க. உங்களுக்கு ஜெப உதவி வேணும், யாராவது எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா பிரதர், இங்க வா, நீ எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணு? நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? எனக்கு மத்தவங்க ஜெபம் பண்ணணும்னா நான் முதல்ல ஜெபம் பண்ணணும். எனக்கு யாரும் உதவி இல்லை. மனுஷர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க மனுஷர்களுக்கு முதலாவது செய்யணும். நானும் இந்த நன்மைக்கு தக்கதாய் உங்களை நடத்துவே. ஆண்டவர் நடத்துவார். நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு ஏற்றவர் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மள நடத்துவார். இந்த விஷயத்துல நான் தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். நான் தன் வேலை உண்டு தான் உண்டு என்று பழகினவன் சவுல் தனக்கு செஞ்ச நன்மைக்கு தக்கதாக அவர்களும் நன்மை என்ன பண்ணாங்க, செஞ்சார். அந்த நன்மைக்கு தக்கதாய் துணிஞ்சு போய் அவங்களை விடுவிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அடக்கம் பண்ணா பாருங்க. அந்த நன்மைக்கு தக்கதாய் கர்த்தர் அவர்களை நித்தமும் நடத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு காரியம் மாற்றமா அமைஞ்சிச்சு. எப்ப அமைஞ்சிச்சு தெரியுமா? இவன் தனிமரமா இருக்கிறவரை அமையல, இவன் பிறருக்கு ஆசீர்வாதமா மாறும் பொழுது கர்த்தர் இவனை ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றிவிட்டார். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இது கூட தடையா இருக்கலாம். நான் சொல்றேன், மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, மத்தவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. நீங்க உங்களுக்குள்ள ஜெபம் பண்ணி அது ஒரு ட்ரையா மாறிடும், அது ஒரு வறட்சி நிலையா மாறிடும். அப்படி இருக்காதீங்க. அதை விட்டு நீங்க தாண்டுங்க. கர்த்தர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராக. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, சவுல் செய்த நன்மை செஞ்சுட்டான், அவன் செத்துட்டான். ஆனா செத்ததுக்கு அப்புறமும் அவன் செஞ்ச நன்மை தொடர்ந்துச்சு. அவன் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அவன் செஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டான். யாபேசின் குடும்பத்தாருக்கு
ஆனா இவன் கண்ணை மூடிட்டான், இவன் பார்க்கல. ஆனா எவனுக்கு உதவி செஞ்சானோ அவன் இவனை மறக்கவே இல்ல. நீங்க விதைச்சிட்டு போயிருங்க, கர்த்தர் உங்கள் சந்ததிகளை அறுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க தீமையை விதைக்க கூடாது. பூமியில வாழ்றவர நீங்க பிறருக்கு நன்மையை விதைச்சிட்டு நீங்க கண்ட மூடுற காலம் வந்து உங்களுக்கே தெரியாது. நீங்க விதைச்சது ஒவ்வொன்றும் கர்த்தர் முளைக்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க இரக்கம் காட்டினா உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுவார். நீங்க அன்பு செஞ்சா பிறருக்கு அன்பு செய்வார். நீங்க பிறருக்கு கொடுத்து உதவினால் உங்களுக்கு கொடுத்து உதவ கர்த்தர் ஒருவர்களை ஏற்படுத்துவார். நீ பிறருக்கு மன்னித்தால் உங்களை மன்னிக்க கர்த்தர் ஒருவனை ஏற்படுத்துவார். இவன் செத்தான், ஆனாலும் இவன் செத்ததுக்கு அப்புறம் யாருக்கு உதவி செஞ்சானோ அவன் இவனுக்கு வந்து உதவி செய்யும்படி நினைச்சான். அதை சவுலுடைய கண்கள் பார்க்கல. ஆனா நீதி உள்ள தேவன் அதை விளைய பண்ண உண்மையுள்ளவராயிருந்தார். சவுலுக்கே அந்த மரிச்சு பாதாளத்துக்கு இறங்கின சவுலுக்கே கர்த்தர் நீதியின் விளைச்சலை தருவாரையானால் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க என்னென்ன விதைக்கிறீங்களோ அதை இந்த சந்ததியிலும் சரி நீங்கள் வருங்காலத்திலும் சரி கர்த்தர் அதை முளைக்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது போல இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நமக்கு நன்மை செஞ்சவங்கள ஒரு நாளும் மறக்கவே கூடாது. சொல்லுங்க, நமக்கு நன்மை செஞ்சவங்கள ஒரு நாளும் மறக்க. நமக்கு நன்மை செஞ்ச தேவனை நம்ம ஒருபோதும் மறக்கவே கூடாது. தேவனிடத்துல கஷ்டங்களுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுறவங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளை நடத்துனீங்களே, என்ன தாழ்மையில என்னை பார்த்தீங்களே, சோர்வுல இருக்கும் என்னை பார்த்தீங்களே, வறுமையில இருக்கும்போது என்னை பார்த்தீங்களே, நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன். ஆண்டவருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும். இதான் நம்ம இதுல புரிஞ்சுக்கிற விஷயம். ஆண்டவரே நீங்க என்னை நடத்துறது நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். சில பேர் மறந்துடுறாங்க, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. இந்த 10 குஷ்டரோகி சுகமாகி போயிட்டான். ஆனால் போகும்போதே கையை பார்க்கறேன், எல்லாம் சரியாயிருச்சு. உண்மைக்குமே ஒரு நல்ல இருதயம் இருந்தா திரும்பி வந்து ஏசப்பா என்னை சுகமாக்குனக்கா நன்றின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவன் போயிட்டு சுகமாக்கிக்கிட்டே சுகமானதை பார்த்துக்கிட்டே போய் ஒரு சாட்சி சொல்லல, அதை பத்தி ஒரு ஃபெய்த்தான வார்த்தை இல்லை, ஒரு நன்றி சொல்லல, உதவிக்கு மட்டும் விடுதலைக்கு மட்டும் அழுது ஜெபம் பண்ணா. எல்லாம் கிடைச்ச உடனே அன்னைக்குதான் கடைசி அழுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அவன் அழுகவே இல்லை. ஆண்டவர்கிட்ட விடுதலைக்கு அழுது ஜெபம் பண்றது, விடுதலை தந்த உடனே அவர் அழுக விட்டுட்டு அவர் எங்கடா இருக்கு, அதுக்கு நீ குஷ்டரோகியாவே இருந்துக்கலாமடா. குஷ்டரோகியா இருந்தாலாவது கழுதை பக்கத்துல கடந்துகிட்டு அப்படியே சொரிஞ்சுக்கிட்டாவது இருந்திருப்பேன், நான் உன்னை ஜெபம் பண்ணிக்கிட்டாவது இருந்திருப்பேன், என்னோட கூட இருந்திருப்பிய, சுகமாயிட்டு இப்ப என்ன பண்ணிட்ட, வெளியில போக ஆரம்பிச்சு. ஒருத்த மட்டும் திரும்பி வந்தான், சுகமாயிட்டாண்டவரு. அநேக பெரிய கூட்டங்கள்ல ஒரு அறிவிப்பு சொல்வார்கள், சுகமானவர்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள், அது உறுதியாகும். நீ சாட்சி சொல்லாம போன நோய் திரும்ப என்ன ஆயிரும், உறுதிப்படுத்தல. காரணம் இவங்க உறுதிப்படுத்தல, பிசாசு வெட்கப்பட்டு போகல, இவங்க உறுதிப்படுத்தல, தேவன் தந்ததை இவங்க உறுதியா சொல்லல, இவங்களுக்கே சந்தேகம், இவங்க அறிக்கையிடல, வெட்கப்பட்டுட்டு போயாச்சு. இப்ப இந்த நோய் திரும்ப அவர்களுக்கு வந்து விடுகிறது. அதனால தேவனை ஒருபோதும் மறக்க கூடாது. தேவன் செஞ்ச சின்ன நன்மைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும், நன்றி உள்ளவங்களா இருங்க. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷர்கள் உங்களுக்கு செஞ்ச நன்மையை கடைசி வரை உங்களை மறக்காது, அவன் சந்ததியை மறக்காது, அவனை மறக்க கூடாது, அவன் பிள்ளைகளையும் மறக்க கூடாது. தாவீதுட்ட படிச்சுக்கிறதுக்கு அதுதான். யோனத்தானை மறக்கவில்லை, யோனத்தானுடைய பிள்ளையும் அவன் மறக்கல. ராஜா இப்ப தூக்கி போட்டலாண்டே, எல்லாம் யார தூக்கி போட்டலாம், மறக்கல. நான் தாழ்மையில இருக்கும் போது என்னை நேசிச்ச ஒரு ஜீவன் யோனத்தான், எனக்காக தன் வஸ்திரத்தையும் எடுத்து தன்னுடைய இடுப்புல இருக்கிற கச்ச பட்டையும் எல்லாத்தையும் செருப்ப கூட கொடுத்துட்டு வெறுங்காலோட போனவன் என் நண்பன் யோனத்தான் சொல்லி யோனத்தானுடைய மகனை மறக்கல. அவனை பார்த்து சொன்னா, டேய் யோனத்தானுடைய மகனே, மேவிபோசத்து நீ சாகிற வர என்னோட தான்டா நீ சாப்பிடுவ, நான் சாப்பிடுற இடத்துல நீ சாப்பிட, உன்னை நான் மறக்கல, ஏன்னா உன் அப்பாவை நான் மறக்கவே இல்லை. உங்களுக்கு நன்மை செஞ்சவனை சத்தியமா மறந்துடாதீங்க. உங்க நன்மை செஞ்சவனுடைய சந்ததியே நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மறந்துட. மேல ஏறிட்டு ஏனி தூக்கி மிதிச்சு விட்டுறாதீங்க, இறங்க முடியாது, ரொம்ப கஷ்டம், குதிச்சு கால் உடைஞ்சிரும். நன்மை செஞ்சவனை மறக்க கூடாது, நன்மை செஞ்சவனுடைய பிள்ளைகளை நீங்க மறக்க கூடாது, சந்ததியை மறக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல நன்மை செஞ்ச இறைவன் இயேசுவை ஒருபோதும் மறக்காவிட்டால் கர்த்தர் நம்மை உண்மையும் கிருபையுமாய் நடத்துவார். இந்த வேளையில ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கலாம், நீ எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்க, ஆனா இப்ப கஷ்டத்துல இருக்கீங்க. ஆனா சொல்ற, நீ செஞ்ச விதைச்ச நன்மை உன்னை பின்தொடரும் என்று கர்த்தர் சொல்றார். தீர்க்க தரிசனமானோட கூட பேசுகிறார். நீங்க விதைச்சதை கர்த்தர் நிச்சயமா நீ அறுக்கும்படி செய்வார்.
அதை அவர் மிஸ் பண்ணவே மாட்டாரு. அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க தெரிஞ்சு செஞ்சது, தெரியாம செஞ்சது, நிறைய பேருக்கு கொடுத்தது, நிறைய பேர் ஆதரிச்சது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். இப்பொழுது நீங்க தனியாக இருக்கலாம். விதைச்ச விதையெல்லாம் சீக்கிரத்தில் முளைக்க போகிறது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த போகிறார், கிருபையை நடத்த போகிறார், உண்மையை நடத்த போகிறார், உன்னை நடத்துவார், உன் சந்ததியையும் நடத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தர் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார்.